அம்மா இப்படிப்பட்ட பிள்ளைய பெத்த எந்த தாயும் இப்படிதாடா பண்ணுவா? நானும் உங்க அப்பா போன இடத்துக்கே போய் சேர்ந்துடுறேன்டா. நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டேன். சொல்றேம்மா, சொல்லிடுறேம்மா, சொல்லிடுறேன். ஒரு புது வாழ்க்கையை எதிர்பார்த்த எனக்கு முதலிரவில் அதிர்ச்சி தான் காத்திருந்தது. நல்லது கெட்டது யோசிக்காம அவளுக்கு பிடிச்சதையே செய்யணும்னு ஆசைப்பட்டா போக போக வளைஞ்சு கொடுப்பான்னு நினைச்சேன். அடம் பிடிக்கிற அந்த 18 வயசு நான் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆஃபீஸ்ல இருந்த நானும் காவேரியும் வந்துட்டு இருக்கும்போது தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. காவேரியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். என்னையும் மீறி அவகிட்ட கோபத்தை காட்டிட்டேன். நான் அவளை அடிப்பேன்னு கனவுலையும் நினைச்சதில்லை. நான் வேணும்னு எதையுமே பண்ணலாமா? நானா திட்டம் போட்டு எந்த தப்பும் செய்யலாமா? நடந்த விஷயங்களை திட்டம் போட்டு மறைச்சேன், அவ்வளவுதான். நம்ம குடும்பத்துக்காகத்தாமா. நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு மருமக வந்ததோ இல்ல அவ என் கையால் அடிபட்டு செத்து போனது தெரிஞ்சாலோ கைக்கு எடுத்து கும்பிடுற இந்த ஊரு நம்ம குடும்பத்தை பார்த்து காரி துப்பிடுமே. அதனாலதான் செஞ்சேன். அவ ஒரே நிமிஷத்துல இறந்துட்டாமா. ஆனா நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேம்மா. நான் ரொம்ப துரதிருஷ்டசாலிமா. நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு கூட எந்த ஒரு நல்லதுமே என் லைஃப்ல நடக்காம போச்சு. நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேம்மா, நிறைய ஆசைப்பட்டுட்டேன். என்ன ஆசை தெரியுமா? நெத்தி நிறைய குங்குமத்துக்கு ஆசைப்பட்டமா. ஆனா கிடைச்சது வெறும் ஸ்டிக்கர் போட்டு. மஞ்ச பூசண முகத்துக்கு ஆசைப்பட்டமா. ஆனா கிடைச்சது வெறும் சாயம் பூசண முகம். வாசனையான பூவுக்கு ஆசைப்பட்டமா. அவ எனக்கு கிடைச்சது வெறும் காகித பூவா. நிஜம்னு நினைச்சு ஒரு நிழலுக்கு தாலியை கட்டிட்டம்மா. இதுல என் தப்பு நம்ம சொல்லுமா? நான் செஞ்ச தப்பு என்ன சொல்லுமா? நான் சொன்னமா தப்பு செஞ்ச சொல்லுமா? தப்பு பண்ணலப்பா, தப்பு பண்ணல. நான் தான் அந்த பொண்ணை பார்த்தேன். நான் தான் அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சொல்லாதம்மா, சொல்லாதம்மா. இல்லம்மா, நீ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. பொண்டாட்டில தப்பானவ இருந்தா அது விதி. அம்மா நான் தப்பானவ இல்லம்மா. நீ அழாதம்மா, நீ வருத்தப்படாதம்மா, நீ வருத்தமே படாதம்மா. தாங்க முடியல, தாங்க முடியல. நீ அழாதம்மா, நீ அழாத. நான் சொல்றேன்டா, நீ இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. நான் சொல்றது கேளு. நீ இங்க இருந்து போயிடு, சீக்கிரம் போயிடுடா. சீக்கிரம் இங்க இருந்து போயிடு. போதும், நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதுண்டா. நீ சொன்ன மாதிரி போயிடுடா. அமெரிக்காவுக்கு போயிடுடா. சீக்கிரம் இங்க இருந்து போயிடுடா. தாராளமா போகலாமே. நீ இந்த நாட்டை விட்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போறியா? என்ன இன்ஸ்பெக்டர் புது கதை சொல்றான்னு நினைக்கிறியா? எதுக்கு இன்ஸ்பெக்டர்? என் பிள்ளை என்ன பண்ணா? தப்பு பண்ணிருக்கான். அதுவும் இல்லாம செஞ்ச தப்ப ரொம்ப சாமர்த்தியமா மறைச்சிருக்கான். நீங்க ஆரம்பத்துல இருந்து அவரை விரோதியா தான் பாக்குறீங்க. என் பிள்ளை எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணலன்னே வச்சுக்கோமே. அவங்க மனைவி எங்க இருக்கான்னு கேளுங்களேன். மிஸ்டர் ராம்மோகன், உங்க வைஃப் கௌரி இப்ப எங்க? எங்க இருக்கு இன்ஸ்பெக்டர்? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன வேணும்? நான் தான் கௌரி. நீங்க தான் கௌரியா? வெரி குட். எவ்வளவு சாமர்த்தியமா பேசினாலும் எந்த உண்மையும் ரொம்ப நேரத்துக்கு மறைக்க முடியாது. ராம்மோகன் நடத்தின நாடகத்துல சைலண்ட் கேரக்டரா இருந்த நீங்க இப்போ பேச ஆரம்பிச்சிட்டீங்க.
எந்த கேஸ்லயும் போலீஸ்க்கு ஒரு சின்ன நூல் கிடைச்சா போதும் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்த கேஸ்ல ஒரு பெரிய நூலே கிடைச்சிருக்கு. வாட்ச்மேனுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது ஒரு நூல் என்னை தடுத்துச்சு. சம்பந்தமே இல்லாத இடத்துல இருந்த நூல் எனக்கு சந்தேகத்தை உண்டாக்கிச்சு. அந்த நூல் காட்டின வழியில நான் போனேன். நூல் முடிஞ்ச இடம்தான் நீ நடத்தின நாடகத்தை முடிச்சு வச்சு கௌரியோட உண்மையும் சேர்த்து புதைக்கிறதுக்காக நீ போன அவசரத்துல அங்க இருந்த முள்ளு செடியில உன்னுடைய ஷால்வை மாட்டினத கவனிக்க தவறிட்டு ஷால்வையோட அந்த நூல் தான் உன்னை காட்டி கொடுத்துச்சு. எந்த ஒரு உண்மையையும் கொஞ்ச நாளைக்கு தான் மறைக்க முடியும், முழுசா குழி தோண்டி புதைக்க முடியாது. செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காக காவேரிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கௌரியாக்குன. எந்த குற்றமும் தானா மறையும் மறையாது, மறைக்கவும் முடியாது. வா போலாம். இன்ஸ்பெக்டர், என் பிள்ளை எதுக்காக அப்படி செஞ்சான்னு கேளுங்களேன். வேண்டாம்மா, இனி என்ன சொல்லி என்ன ஆக போகுது? ஓடி ஓடி என் உடம்புல மட்டும் இல்ல, என் மனசுலயும் தெம்பில்ல. இன்ஸ்பெக்டர், வாங்க போலாம். ஒரே நிமிஷம் இன்ஸ்பெக்டர். உன் மனசு, அதில் இருக்கிற நினைப்புன்னு எதை பத்தியுமே யோசிக்காம என்னோட சுயநலத்துக்காக உன்னை இவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டுட்டேன். எதை கொடுத்து இந்த நஷ்டத்தை நான் ஈடு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல காவேரி. காவேரி இல்ல, கௌரி. உங்க கௌரி. வெறும் முகம் மட்டுமே நஷ்டப்பட்டு எனக்கு உங்க மனசு கொடுத்தா போதும். அது என்னைக்கு கிடைக்கணும் அது வரைக்கும் உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். சாட்சிகளையும் சான்றாவணங்களையும் விசாரித்ததில் ராம்மோகன் தன் மனைவியை திட்டமிட்டு வேண்டுமென்றே கொலை செய்யவில்லை என்று உறுதியாக தெரிய வருகிறது. போலீஸ் தரப்பு சாட்சியான இன்ஸ்பெக்டர் செல்வகுமார் மேல்முறையீடு செய்ததன் பேரிலும் செல்வகுமார் கொடுத்த வாக்குமூலத்தின் பேரிலும் குற்றத்தை மறைத்த செயலுக்காக இபிகோ 304 பிரிவு 2 படி ராம்மோகனுக்கு 3 ஆண்டு தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.
யாரிவளோ யாரிவளோ உயிர் பூவை சூடினேன் அவள் கூந்தல் வேரை சேர மலர் காடே கூடிவா அவள் பார்வை தூண்டில் மீறி விழிமீனே ஓடிவா யாரிவளோ யாரிவளோ தினந்தோறும் தேடினேன் யாரிவளோ யாரிவளோ உயிர் பூவை